ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மினி விலாகில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரைக்கீரை வந்துட்டு என் ஸ்டைலில் எப்படின்னு பண்ணி காமிச்சிருக்கேன். இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்க வந்துட்டு கீரைன்னா அப்படியே அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தடவைக்கு 4 தடவை கீரையை நல்லா அலசிக்கணும். மண் இல்லாமல் எடுத்து ஒரு சட்டியில் லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா நல்லா மசிச்சுட்டு அது ஒரு சைடு வச்சுட்டு இன்னொரு கடாயில் வந்துட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு வந்துட்டு நான் ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அந்த பூண்டு வந்துட்டு தட்டிக்கோங்க. ஏன்னா தட்டினீங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தட்டி போட்டு அதுக்கப்புறமா மிளகா, காய்ந்த மிளகாய் இருக்குல்ல, அது கொரகொரப்பாக எடுத்து நான் அரைச்சி போட்டிருக்கேன். தூளாக போட்டால் ரொம்ப காரமாக இருக்குன்றனால கொரகொரப்பாக அரைச்சி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா தக்காளி போட்டு, தக்காளி மசிஞ்சதுக்கு அப்புறமா உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு வதக்கி எடுத்துட்டதுக்கப்புறமா வேக வச்சுருந்த அந்த கீரையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது லைட்டாக எண்ணெய் நல்லா பிடிக்கிற அளவுக்கு வதக்கிக்கிட்டதுக்கப்புறம் தேங்காய் பால் கட்டியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். 1 கிளாஸ் ஃபுல்லாக அந்த தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றினா தான் இதுக்கு டேஸ்ட்டே. தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறமா ரொம்பலாம் கொதி வர தேவையே கிடையாது. லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.